எங்க திரும்பினாலும் என்னன்னா லக்கி பாஸ்கர் வந்தது. இப்ப லக்கி பாஸ்கர் போய் லக்கி ராம்கின்ற அளவுக்கு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவு லக்கி யூ ஆர் ஃபீலிங் நவ்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரேர்லி இட் ஹேப்பன்ஸ். படங்கள் ஓடும், சக்ஸஸ் ஆகும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், நிறையா பார்த்துருக்கோம். பட் திஸ் இஸ் ஒரு பூம் ஆகி இவ்வளோ தூரம் வருது. ஏற்கனவே வந்து சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடினாங்க, எல்லாம் மேட்டர் நடந்துச்சு. பட் இவ்வளோ பெரிய பூம் ஆகுன்றது வந்து எதிர்பார்க்கல. இப்போ 170 கோடி 150 கோடி கலெக்ஷன்றாங்க. அங்கே மலையாளத்தில் வந்து 40 கோடின்றாங்க, இங்கே 80 கோடி. இதெல்லாம் கேட்குறதுனால நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்தியாவில் நம்பர் 1. அப்புறம் இன்னொரு 16 கண்ட்ரியில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. எனக்கு நம்ம படங்கள் ஓடும் சார், என்எஸ்சி 150 நாள் அப்படிம்பாங்க, திருநெல்வேலி 125 சார் அப்படிம்பாங்க, இதெல்லாம் கேட்டிருக்கோம். பட்டு சார் உங்களுக்கு பாகிஸ்தானில் ஓடுது சார், துபாயில் ஓடுது சார்னால் எனக்கு சம்திங் நியூ. அது இது வந்து துல்கர் சல்மானோட வெற்றி, அந்த வெங்கி அட்லூரி டைரக்டரோட வெற்றி, அந்த ப்ரொடக்ஷன் வந்து நாகவம்சி சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்களோட வெற்றி. பட் அந்த வெற்றியில் நானும் ஒரு இடத்துல இருக்கேன்னு இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்கிற போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரியலி இட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு இந்த அக்கேஷன் சொல்லணும், ஜாய்ஃபுல் அக்கேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சோனா. ஆமாம், அந்த மாதிரி. ஏன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ வேர்ல்டு லெவலில் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குதுல்ல, அது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இல்லை, நீங்களே ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அந்த கிரெடிட் வந்து நீங்கள் மட்டும் எடுத்துக்காமல் உங்களை சார்ந்த எல்லாருமே இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்க. அதில் முக்கியமாக வெங்கி சாராக இருக்கட்டும், டிகியூ பற்றி சொல்லுங்கள். ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க குடும்பம்? அவர் வந்து சூப்பர் ஸ்டார் மம்முட்டி பையன், ஆனால் அப்படி தெரியாது, நியூ ஃபேஸ் மாதிரியே இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவ்வளோ சிம்பிள், கிரவுண்டட். சிம்பிள்னால் நீங்கள் இந்த நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட்டு சிம்பிளாக சார் வணக்கம் சார் அதெல்லாம் கிடையாது. எவ்ரிபடி ஷூட்டிங்கில் அவர் இருக்கிற இடம் தெரியாது. அப்புறம் நம்மளாம் ரெடி ஆனவொன்னே ஒரு கெத்தெல்லாம் ரெடின்றது சவுண்டு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணல சார் ரெடி. அந்த தன்மை நான் எல்லா நாள் நான் இப்போ கிட்டத்தட்ட அவரோட ஒரு 40-50 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 8 மாதம் ரெகுலராக அந்த ஷூட்டிங் போய்ட்டு இருந்துச்சு. எல்லா நாளும் ஒரே மாதிரி ப்ரெஷர் இருக்கும் சார். 5:30 ஃப்ளைட்டு, அந்த இது போய்டும் சார்மாங்க, ஏர்போர்ட் இவ்வளோ நேரம் தான்மாங்க. அவ்வளோ ப்ரெஷர்லேயும் பார்த்திங்கன்னா கூலாக, எந்த ஒரு வந்தால் சவுண்டு எதுவும் இருக்காது. ஸோ கிரவுண்டட். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும், வெரி ஃப்ரெண்ட்லி. இப்போ இந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல நேம், இந்த ஆந்தனி கேரக்டர் இப்போ நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஹீ இஸ் ஆல்சோ ஒன்று. எனக்கு ஸோ கூல், ஃப்ரெண்ட்லி. சரி சார் சரி சார். அவர் அப்பப்போ வந்து நிறைய படத்தில் வந்து கட்டி பிடிச்சிருவோம். ஐ மீன் த சென்ஸ் அவர் ரொம்ப அந்த அன்பில் வந்து இதாக சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் சொன்னேன் டிக்யூ இந்த படத்தில் அதிகமாக ஹீரோயினோட கட்டி பிடிச்சது நாள் தான், ஞாபகம் எத்தனை படம் வேணால் நடிக்கலாம். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு ஹீரோயினோட ஜாஸ்தி கட்டி பிடிச்ச படம் பார்த்துறேன். ஆமாம் சார்னு சிரிப்பார். அவ்வளோ க்ளோஸான கேரக்டரு. எங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்க்ரீன்லேயே அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ். நான் வந்து அவங்க அப்பா ரசிகர், மம்முட்டி சாரோட ரசிகர். ஸோ எனக்கு இவரை நான் பார்த்துருக்கேன், சின்ன பிள்ளையில் பார்த்துருக்குறேன். பட் அப்போ இல்லை, இவர் இப்போ தான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். ஸோ அந்த எனக்கு ஆஃப் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரியே எங்கள் 2 பேருக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் 2 பேருக்கும்.